வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா இங்கிலீஷ் கிளாஸ் வர்றாங்க. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஸ்வேதா அங்கே இருக்கவங்க, வாங்க மீனா, முத்தண்ணே வரலையான்னு கேட்குறாங்க. அவர் காலையில் ஒரு ரெகுலர் கஸ்டமரோட சவாரி அதான் போயிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, ஓகே நீங்கள் உட்காருங்கன்றாங்க ஸ்வேதா. முருகன் அவரோட சேரை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்ல மீனா உட்காடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் மிஸ்ரா வர்றாரு. வர்றவர் கடகடன் நாளிட்டு வர்றவர் அப்படியே தயங்கி நின்றுட்டு ஸ்வேதாவை பார்த்து குட் மார்னிங்ன்றாங்க. குட் மார்னிங் அப்படின்னு ஸ்வேதாவும் சொல்ல அவர் பேசாமல் திரும்பி அவர் இடத்துக்கு போகிறாரு. மீனா தலையை திருப்பி போகிற மிஸ்ராவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இடத்துல செட்டில் ஆனதும் ஸ்வேதா எழுந்து, நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டை எஸ்ஏவா எழுதணும், ஓகேவான்னு கேட்க எல்லாரும் ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு ட்ரேவ் எடுத்துட்டு உள்ளரு வர்றாரு. மேடம் எல்லாருக்கும் கொடுக்கலாமான்னு கேட்க எல்லாரும் எழுதுறத விட்டுட்டு அங்கே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு மோர் ஆர்டர் பண்ணேன், குடிச்சிட்டு எழுதுங்கன்றாங்க ஸ்வேதா. கொடுங்க கொடுங்கன்னு சொல்ல அவர் போய் ஒருத்தருக்கா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் டம்ளர்ல இருந்து மோர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க ஸ்வேதா ஆளுக்கு ஒரு A4 ஷீட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் அப்படி வரும்போது மிஸ்ரா சார் மேல தட்டி விட்டு மொத்தமா கொட்டிடுறாரு. ஷோ அப்படின்னு அவர் தட்டி விட, ஏங்க பார்த்து கொடுக்க கூடாதா அப்படின்னு ஸ்வேதா கேக்குறாங்க. பார்த்துதாங்க மேடம் கொடுத்தேன், தெரியாம பட்டுடுச்சுங்க மேடம் அப்படின்னு மோர் கொண்டு வந்தவர் சொல்ல, என்னப்பா மோர் அபிஷேகம் பண்ணிட்ட அப்படின்னு முருகன் கேட்க, சாரி சார் தெரியாம பட்டுடுச்சிங்க சார்ங்கிறாரு அவரு. சார் சாரி சார், சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு மோர்காரரு கெஞ்சிக்கிட்டு இருக்க, இல்ல பரவாயில்லங்கிறாரு மிஸ்ரா. நீங்க என்ன வேணும்னா பண்ணனீங்க, தெரியாம தானே பட்டுச்சு, கை ஸ்லிப்பானா கொட்ட தானே செய்யும், டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க போங்க அப்படின்னு மிஸ்ரா சொல்லிட, சரிங்க சார் அப்படின்றவர் அங்கேருந்து போய் இந்தாங்க மோர் எடுத்துக்கங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் அதுக்கு மேலே கண்டுக்காம ஆளுக்கு ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு வர்றாங்க. மிஸ்ரா அவங்களோட டேபிளில் இருக்கிறதையும் அவரோட ஷர்ட்ல இருக்க மோரையும் துடைக்கிறாரு. துடைச்சிட்டு கர்ச்சீஃபை மறுபடியும் பாக்கெட்லேயே வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அதை கண்டுக்காம எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸ்வேதாவும் அவங்க இடத்துல வந்து உட்காந்து அவரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சாதாரண மனிதர்களை மிஸ்ரா சார் மரியாதையாக நடத்துகிறார், மற்றவர்களை மதிப்பவர் கண்டிப்பாக என்னையும் மதிப்பார் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற ஸ்வேதா என்ன மார்க் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பேனாவை எடுத்து 10க்கு 10ன்னு போடுறாங்க. மிஸ்ராவை செக் பண்றதுக்காக அவங்க ஒரு நோட்டே போட்டுட்டாங்க போல இருக்கு. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன புன்னகையோட அவங்க நோட்டை மூடி வைக்க மிஸ்ரா கருமமே கண்ணா எழுதிக்கிட்டு இருக்காரு. மீனாவும் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க. வயிற்றுல கையை வச்சுட்டு முகத்தை சுருக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவங்க மறுபடியும் எழுதுறாங்க. முதலாம் எழுதி கொடுத்துட்டு மிஸ்ரா கொண்டு வந்து அந்த பேப்பரை ஸ்வேதாட்ட கொடுத்துட்டு கிளம்புறாரு. அடுத்தடுத்து ஒருத்தராக எழுதி முடிச்சுட்டு அவங்க பேப்பரை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. மீனாவும் எழுதி முடிக்கிறாங்க. ஆனா வயிற்றுல பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுது. அம்மா அப்படின்னு முகத்தை ரொம்ப சுழிச்சுக்கிட்டு முடியல எழுந்திரிச்சிடலான்னு கையில் பேப்பர் எடுத்துட்டு எழுந்திருக்கிறப்ப ரொம்பவே முடியாம ஆன்னு கத்திடுறாங்க. அப்படின்னு வழியில கத்திட்டு மறுபடியும் அவங்க உட்கார போக சேரை விட்டு நகர்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, விழுந்திருப்பாங்க. அதுக்குள்ள மற்றவங்கெல்லாம் என்னாச்சுன்னு தாங்கி பிடிக்கிறாங்க. ஸ்வேதாவும் ஓடி வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. சிஸ்டர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு முருகனும் பயங்கர பதட்டமா கேட்குறாரு. என்னாச்சு மீனா அப்படின்னு ஆளாளுக்கு கேட்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தரையோட தரையா உட்கார்ந்துடுறாங்க மீனா. எல்லாரும் தூக்க போக முடியல, என்னால முடியல அப்படின்னு பயங்கரமா அழறாங்க மீனா. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு மீனா பயங்கரமா கத்திட்டு இருக்க முருகன் வெளியே ஓடுறாரு. மீனா வாங்க வாங்க போலாம் அப்படின்னு மெல்ல கையை பிடிச்சி நடத்தி கூட்டிக்கிட்டு வர்றாங்க. மீனா வழியில கதறிக்கிட்டே வயிற்றுல கையை வச்சுட்டு வர்றாங்க. மெதுவா மெதுவா டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மெயின் கேட்டை வேகமா முருகன் வந்து திறந்துடுறாரு. ஆட்டோ வருது. ஆட்டோல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க ஸ்வேதாவும் மீனாவும். ஸ்வேதா இறங்கிட்டு ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்துக்கிட்டே மீனா பார்த்து இறங்குங்கன்றாங்க. அம்மா அப்படின்னு மீனா வலியோட நிற்க அவங்கள மெதுவா கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க ஸ்வேதா. வயிறு வலிக்குது அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே வர, இதோ போயிடலாம் பார்த்துக்கலாம்
அப்படின்னு ஸ்வேதா அவங்கள தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ அந்த வழியா வர்ற சீதா இவங்கள பார்த்துட்டு ஐயோ அக்கா அக்கா என்னாச்சுக்கான்னு ஓடி வந்து பிடிக்கிறாங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ வலியில இருக்கன்னு, என்னாச்சுங்க அப்படின்னு ஸ்வேதாட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே வயிறு வலி சீதா அப்படின்றாங்க மீனா. கிளாஸ்ல இருந்து கிளம்பும் போதே வயிறு வலின்னு சொன்னாங்க, அதனால பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதுதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்றாங்க ஸ்வேதா. சீதா உடனே அந்த பக்கம் திரும்பி அண்ணா அந்த வீல் சேர் எடுங்கன்னு சொல்ல சரிங்கன்னு அவர் ஓடி எடுக்கிறாரு. அதை அக்கா உட்காரு உட்காருன்னு சொல்ல மீனா உட்காருங்க அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து மீனாவை அந்த வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. பார்த்து பார்த்து அப்படின்னு மீனாவை 2 பேருமே சேர்ந்து உட்கார வைக்க உட்காருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்றாரு அவரு. ஒரு வீல் சேரை தள்ளிக்கிட்டு வர இவங்க 2 பேரும் கூடவே ஓடுறாங்க. அதுக்குள்ள யாரு கால் பண்ணான்னு தெரில, முத்து வேகமா கொண்டு வந்த காரை ஹாஸ்பிட்டல் கிட்ட நிறுத்துறாரு. கதவை சரியா சாத்தியும் சாத்தாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள புயல் மாதிரி ஓடி வர்றாரு அவரு. அங்க இருந்து ஓடி வர்றவரு உட்கார்ந்துருக்க ஸ்வேதா நின்றுட்டு இருக்க சீதா கிட்ட வந்து மீனா மீனா மீனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கதற, டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, மீனாவுக்கு என்னாச்சு அதை சொல்லு அப்படிங்கிறாரு முத்து. அது திடீர்னு வயிறு வலின்னு சொன்னாங்கன்னா அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்றாங்க ஸ்வேதா. இப்ப இங்க அப்படிங்க மாமா உள்ளர செக் பண்ணிட்டு இருக்காங்க மாமா, வெயிட் பண்ணுங்க மாமான்னு அந்த பக்கம் ஓட போன முத்துவை தடுத்து நிறுத்துறாங்க சீதா. ஒரு பயங்கர டென்ஷனா இப்படி நடந்துட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் ரூம்ல இருந்து வர டாக்டர்னு சீதா ஓடுறாங்க. வலிக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வலி போயிடும்னு சீதா கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் அவ என் ஒய்ஃப் தான், என்னாச்சு அவளுக்கு என்னாச்சுன்னு முத்து பரபரக்கிறாரு. பெல்விக் ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு சொல்றேன்றாங்க டாக்டர். டாக்டர் அங்கிருந்து போயிட அட்டெண்டர் அவங்கள வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வர்றாரு. மீனா மீனா என்னாச்சு மீனா வயிறு வலின்னு சொன்னாங்க அப்படின்னு முத்து கேட்க, இப்போ பரவாயில்லைங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா, என்ன நடந்துச்சு சொல்லு மீனா அப்படின்னு முத்து கேட்குறாரு. முதல்ல அவங்கள ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போகணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. பயப்படாதீங்க மாமா ஒன்றும் இருக்காது, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மீனா பின்னாடியே சீதாவும் போகிறாங்க. முத்து ரொம்பவே கவலையும் பயமா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா ஸ்கேன் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் வந்துட இப்போ 4 பேரும் டாக்டர் முன்னாடி இருக்காங்க. மீனாவும் முத்துவும் உட்கார்ந்துருக்க ஸ்வேதாவும் சீதாவும் நின்றுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் எல்லாம் பார்க்குற டாக்டர் மீனா பக்கமா திரும்பி இப்போ பெயின் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர்னு ரொம்பவே சோர்வா சொல்றாங்க மீனா. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைங்க டாக்டர், சாதாரண வயிற்று வலி தானே, உடனே மாத்திரை போட்டா சரியாயிடும்ல அப்படின்னு பயங்கரமா பரபரக்கிறாரு முத்து. இது நார்மல் பெயின் இல்ல, அவங்க கர்ப்பப்பையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல 2 பேரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு நடுங்குற குரல்ல முத்து கேக்குறாரு. மீனா உங்களுக்கு அடி வயித்துல ஒரு தழும்பு இருக்கு, ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சான்னு டாக்டர் கேக்குறாங்க. 2 பேரும் யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம். உடனே முத்து டாக்டர் மீனா ரீசெண்டா ஒரு யூனியன் எலெக்ஷன்ல நின்னா, அப்போ ஆப்போசிட்ல இருந்தவங்க ஆளை வச்சு கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படின்னு லைட்டா தலையாட்டுறாங்க டாக்டர். ஐயோ பாதிப்பு அதனால தானோ அப்படின்ற பயத்தோட முத்துவும் மீனாவும் ஒருத்தர் அடுக்கத்தோட பாத்துக்கிறாங்க. ஸ்வேதாவும் சீதாவும் ரொம்ப கவலையோட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் இப்ப இதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சீதா கேக்குறாங்க. ப்ராப்ளம் ஆகி இருக்கு, வெளியே இருந்த காயம் ஆறிடுச்சு, ஆனா உள்ளர இருக்க ஃபெலோபியன் டியூப்ல யுட்ரஸ்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இவங்களுக்கு இப்போ வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல சீதா ரொம்பவே கவலையோட பார்க்குறாங்க. டாக்டர் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க டாக்டர்னு ரொம்பவே பயமும் பதட்டமாக சொல்கிறாரு முத்து. கர்ப்பப்பையில் அந்த கத்தியில் குத்துனது பட்டு இருக்கு, அதனால தான் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் சொல்ல 2 பேருமே ரொம்ப பயந்துடுறாங்க. டாக்டர் இதனால என்ன ஆகும் அப்படின்னு மீனா கேட்க, சீரியஸாக ஒன்றும் இல்லை இல்லைங்க டாக்டர், சரி பண்ணிடலாம் இல்லைங்க டாக்டர் அப்படின்னு முத்து பயங்கர படபடப்போம் அடுக்கமுமா கேக்குறாரு. சர்ஜரி பண்ணா சரியாயிடுமாங்க டாக்டர்னு சீதாவும் கேக்குறாங்க. நான் பொய்யா நம்பிக்கை எதுவும் கொடுக்க விரும்பல, மீனாவோட ஃபெலோபியன் டியூப்ல ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல முத்துவுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே குழப்பமும் பயமா மீனாவை பார்க்குறாரு. மீனா ஷார்ப்பா டாக்டரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பெருசா புரியல, மறுபடியும் முத்துவை பார்க்குறாங்க. அதனால குழந்தை பிறக்கிறதுல
இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு, குழந்தை பிறக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு டாக்டர் சொல்ல அவ்வளவுதான். முத்துவோட கண்கள் அப்படியே வெறிச்சு பொம்மையோட கண்கள் மாதிரி நிலை குத்தி நின்றுடுது. மீனாவோட கண்களும் அழுகைக்கு ரெடியாக இருக்குது. அவங்க உள்ளுக்குள்ள ஏதேதோ உடையிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸ்வேதா சீதா 2 பேருமே ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. முத்து அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க மீனா கொஞ்சம் கொஞ்சமா அழுகைக்குள்ள விழறாங்க. மீனா அப்படின்னு முத்து அதிர்ச்சியோட கூப்பிட்டு இருக்காரு. இப்போ மீனாவை அழுகையோட முத்துவை பாக்குறாங்க. இங்க பாரு மீனா, அழாத மீனா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காம் டவுன் ப்ளீஸ், காம் டவுனுங்கிறாங்க டாக்டர். மீனா அழாத மீனா அப்படின்னு அழுக குரல்ல சொல்லிட்டு இருக்காரு முத்து. எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்றாங்களே, அப்ப எனக்கு அந்த கொடுப்பினையே இல்லையா அப்படின்னு மீனா தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அழாதக்கா அப்படின்னு சீதாவும் பாவமா சொல்லிட்டு நிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க மேடம், இதை சரி பண்ண முடியுமா? என்னவானாலும் பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு முத்து. இருங்க, முதல்ல நீங்கள் 2 பேரும் டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனாவும் அழுகையை நிறுத்திட்டு மெதுவாக நிமிர்ந்து பார்க்குறாங்க. முத்து டாக்டரையே பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர், இதை க்யூர் பண்ண முடியாதா அப்படின்னு சீதா கேட்க, சீதா இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லேப்ரோஸ்கோபி சர்ஜரி மூலமா இந்த அடைப்பை சரி பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இதை நான் ட்ரீட் பண்ண முடியாதுன்றாங்க டாக்டர். அப்ப யாரால முடியும் டாக்டர்? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் மீனாவை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு ஒரே படபடப்பா சொல்றாரு முத்து. இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எங்க சீனியர் டாக்டர் நெக்ஸ்ட் வீக் பாம்பேல இருந்து இங்க வர்றாங்க. இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். அடுத்த வாரம் நீங்க இங்க வாங்க, அவங்கள வந்து பாருங்க, அவங்க ஒப்பீனியன் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல 2 பேருமே அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, பெயின் இருக்காது அப்படிங்கிற டாக்டர் அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுத ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் மீனா அழுகைக்கு போக, அழாத மீனா அழாத, பார்த்துக்கலாம், நீ முதல்ல அழாத அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காரு முத்து. எல்லாம் சரியாயிடும், அதான் சொல்றாங்கல்ல டாக்டர், சொல்றாங்கல்ல பெரிய டாக்டர் வரட்டும் மீனா, சரியாயிடும் மீனா, நம்பு மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் எழுதிட்டு இந்தாங்கன்னு ஃபைலை நீட்டுறாரு. முத்துவும் எழுந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு கையை கொடுத்து மீனாவை தூக்குறாரு. வரேன் டாக்டர்னு முத்து சொல்ல ஓகேன்றாங்க டாக்டர். மீனா அங்கிருந்து அழுதுகிட்டே போறாங்க. வரேன் டாக்டர்னு சொல்லிட்டு சீதாவும் அவங்க கூட வெளியே வர்றாங்க. வெளியே வந்த மீனா இன்னும் அழுகையை நிறுத்தவே இல்லை. அவங்க ரொம்பவே நொந்து போய் உடஞ்சு போயிருக்காங்க. கூடவே ஸ்வேதா, முத்து, சீதா 3 பேரும் வர்றாங்க. மீனா அழாத மீனா, சரியாயிடும் மீனா அப்படின்னு முத்து குரல் நடுங்க சொல்லிட்டு இருக்க. நமக்கு குழந்தை பிறக்காதாங்க, என்னால் அம்மா ஆக முடியாதா, என்னால் உங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியாதா அப்படின்னு மீனா தேம்பி அழுதுகிட்டு இருக்க. மீனா ஏய் மீனா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா, நீ அழாத மீனா, கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் மீனா, நீ அழாத என்ன அப்படின்னு முத்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. மீனா அழாதீங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது அப்படின்றாங்க ஸ்வேதா. ஆமாக்கா, சீஃப் டாக்டர் பத்தி எனக்கும் தெரியும், இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. மீனாவுக்கு அதெல்லாம் ஆறுதலாவே இல்லை. குழந்தை பொறுக்காம போச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு மீனா மறுபடியும் குரல் எடுத்து அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும் மீனா, நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், உன்னை அம்மானும் என்ன அப்பானும் கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சரியாயிடும் மீனா, நீ தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு முத்து சொல்ல மீனா அழுதுகிட்டே அவரோட நெஞ்சில வந்து சாஞ்சிக்கிறாங்க. முத்துவும் தோளோட அணைச்சு ஆறுதல் படுத்துறாரு. சரியாயிடும் மீனா, அழாத அப்படின்னு அவரு தோலை இறுக்கமா தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் சீதாவும் ரொம்பவே சங்கடமா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்பிக்கையா இரு மீனா, அப்பதான் எல்லாம் நல்லதா நடக்கும், என்ன அழாத, இங்க பாரு அழாத, சரி அழாத அப்படின்னு அவங்கள நிமித்தி கண்ணை தொடச்சு விட்டுட்டு சீதா மீனாவை கூட்டிட்டு போமா, நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. சரிங்க மாமா அப்படின்னு சீதா மீனா ஒரு பக்கம் பிடிக்க, ஸ்வேதா இன்னொரு பக்கம் பிடிக்க, முத்து மாத்திரை வாங்கிறதுக்காக ஃபார்மா போறாரு. மெல்ல கையில பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. 3 பேரும் கேட்டை தாண்டி வந்துடுறாங்க. பாத்துக்கா அப்படிங்கிற சீதா, அக்கா நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடு, சீக்கிரம் சரியாயிடும் என்ன அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க.
சரி சீதான்னு மீனா தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ அந்த ரோட்ல போகுது. அவங்கள பார்த்துடுற விஜயா நிறுத்துப்பான்னு சொல்ல கொஞ்சம் தள்ளி அவர் ஆட்டோவை நிறுத்துறாரு. விஜயா தலைய நீட்டி பாக்குறாங்க இவங்களெல்லாம். இவளுங்க எதுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வர்றாளுங்க அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு ஆராய்ச்சியா பார்க்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க மீனா. டாக்டர் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகமாக வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது. அப்புறம் அதிகமாகவும் ஒர்க் பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவும் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. சரி ஸ்வேதா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மீனா எனக்கெல்லாம் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆறுதலா மீனாவோட கை மேல கைய வைக்கிறாங்க ஸ்வேதா. என்ன ஸ்வேதா உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்றா? என்ன நடந்திருக்கும்? என்ன ஹாஸ்பிட்டல் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஜயா அப்படியே நிமிந்து பார்க்க தாய் சேய் நல்ல மருத்துவமனைன்னு அங்கே போர்டு இருக்கு. அதை பார்த்ததும் அப்படின்னு அவங்க அதிர்ச்சியில் வாயை பொழந்துக்கிட்டு இருக்க. சரி மீனா கவனமா இருங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கும்போதே வாங்க போலாம், நீயும் வாமா, போற வழியில உன்னை அப்படியே டிராப் பண்ணிடுறேங்கிறாரு முத்து. இல்லைண்ணா எனக்கு பக்கத்துல ஒரு ஒர்க் இருக்கு, நீங்க முதல்ல மீனாவை பார்த்து கூட்டிட்டு போங்கன்றாங்க ஸ்வேதா. சரி வா 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 அப்படின்னு முத்து கையை பிடிக்க, பார்த்துக்கா போய் உட்காரு அப்படின்னு சீதாவும் அவங்க கையை பிடிக்கிறாங்க. முத்து டோரை திறந்து விட்டுட்டு அந்த பக்கம் போக அக்கா பார்த்து ஏறுக்கான்னு சீதா மீனாவை கார்ல ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. பை அப்படின்னு சீதா ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்ப கூடவே ஸ்வேதாவும் வர்றாங்க. விஜயா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க கார் கிளம்பிடுது. சீதா நானும் அப்படியே கிளம்புறேன் பை அப்படின்னு ஸ்வேதா சொல்ல பை அப்படின்னு சீதா உள்ளர போறாங்க. சீதா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்க ஸ்வேதா இந்த பக்கம் ரோட்ல திரும்பி நடந்துட்டு இருக்காங்க. விஜயா ஆட்டோல இருந்து இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வர்றாங்க. அவங்க எங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ளர போறாங்க. ஓடி வர்ற விஜயா ஏய் இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிட சீதா அவங்க கிட்ட வர்றாங்க. நீங்க என்ன அத்தை இங்க அப்படின்னு சீதா கேட்க முத்துவும் மீனாவும் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போறாங்கன்னு விஜயா கேக்குறாங்க. டாக்டரை பார்க்கதான்னு சீதா சொல்ல, பின்ன என்ன சாமி கும்பிடவா வருவாங்க, எதுக்கு டாக்டரை பார்க்க வந்தாங்கன்னு ரொம்பவே அதட்டலா கேக்குறாங்க விஜயா. அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தாங்கிறாங்க சீதா. என்னாச்சு உங்க அக்காவுக்குன்னு விஜயா கேட்க, இல்ல கொஞ்சம் வயிறு வலின்னு சொன்னாங்க, அதான் டாக்டரை பார்க்க வந்தாங்கன்றாங்க சீதா. வயிறு வலியா? காலையில நல்லா தானே இருந்தா, திடீர்னு எப்படி வயிறு வலி வந்தது அப்படின்னு விஜயா கேட்க, வயிறு வலி என்ன மெசேஜ் பண்ணிட்டா வரும் அப்படின்றாங்க சீதா. அவங்கள ஒரு முறைச்சிட்டு இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வேண்டாம், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்றாங்க விஜயா. நான் எதுக்கு அத்தை மறைக்க போறேன்னு சீதா சொல்ல, இது பிரசவ ஆஸ்பத்திரி தானே, குழந்தை பெத்துக்க தானே இங்க வருவாங்க அப்படின்னு விஜயா கேட்க, பிரசவ டாக்டரும் இருக்காங்க, ஜென்ரலாவும் இங்க பாப்பாங்கன்றாங்க சீதா. சும்மா சமாளிக்காத, உண்மையை சொல்லு, உன் அக்கா மாசமா இருக்காளா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா 13 மாசங்கிறாங்க சீதா. ஏய் அப்படின்னு விஜயா மிரட்டலா கூப்பிட, பின்ன என்ன அத்த, அப்படி எதுவும் இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனா, நான் தான் சொல்றேன்ல அவங்க வயிறு வலின்னு தான் பார்க்க வந்தாங்க அப்படின்றாங்க சீதா. விஜயாவும் விடாம, மறைக்காத, உன் அக்கா கர்ப்பமா தானே இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க போல, அப்படி எல்லாம் இல்ல அத்த அப்படின்றாங்க சீதா. உன் அக்காவை விட நீ பெரிய கேடி, முத்து சொன்னானா இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு அப்படின்னு விஜயா கேட்க, அத்தை நீங்க ஓவரா இமேஜின் பண்ணிக்கிறீங்க, நிஜமா அக்கா வயிறு வலின்னு தான் வந்தாங்க அப்படின்றாங்க சீதா. அப்பவும் விஜயா, உங்ககிட்ட கேட்ட பிரயோஜனம் இல்லை, நான் வீட்டுக்கு போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயோ இந்த அம்மா வேற புதுசா ஏதாவது பிரச்சனையை பண்ணிட போறாங்கன்னு நினைக்கிற சீதா அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. விஜயா கண்டுக்காம அங்கேருந்து போக, ஐயோ அக்கா இருக்க சுச்சுவேஷன்ல இவங்க வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சீதா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. மனோஜோட ஷோரூம்ல சக்திவேலு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. அவரு லேப்டாப்ல எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளி ஜீவாவும் மொட்டபா சந்தோஷம் நிற்கிறாங்க. மனோஜ் டெலிவரி வார்டுக்கு அவுட்டர்ல நடக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி பயங்கர ஃபாஸ்டா டென்ஷனா டிடிங்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்காரு. இப்ப என்னாச்சுன்னு இவன் அங்கேயும் இங்கேயும் நடந்து தரைய தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, பாஸ் டென்ஷனா இருக்காரு அப்படின்றாங்க ஜீவா. ஓ அப்படிங்கிற மொட்டை பாஸ்,
குறுக்கில் வந்து மனோஜை பிடிச்சி நிறுத்தி, ப்ரோ இப்போ உனக்கு என்ன டென்ஷன்னு கேட்குறாரு. என்ன ஆயிடுச்சு உனக்குன்னு கேட்க, எதுவுமே ஆக மாட்டேங்குதே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப வேகமா நடக்கிறாரு. வாழ்க்கைன்றது ரொம்பவே வித்தியாசமானது. சில நாட்கள் பூங்காத்து அடிச்சா பல நாட்கள் புயல் தான் அடிக்கும். ஒரு வாக் போயிட்டு வேகமா திரும்பி வர்ற மனோஜ், சார் நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்சா பணம் கொட்டும்னு, ஒரு பைசா கூட வர காணும், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்புறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, இங்க பாருங்க பப்பரப்பா மனோஜ், உங்க கட்டத்துல எந்த குழப்பமும் இல்ல. இப்போ உங்க யோகம் பீக் மொமெண்ட்ல இருக்கு. உங்களை யாராலையும் குழப்ப முடியாது. நீங்க வேணும்னா மத்தவங்களை குழப்பலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதை எப்பவுமே அவர் பண்றது தானேங்க சார் அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, மனோஜ் அவரை முறைக்கிறாரு. பப்பரப்பா மனோஜ், உங்களுக்கு கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பயங்கர டென்ஷன் ஆகுற மனோஜ், சார் இதையே தான் சார் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா பணம் கைக்கு வரலையே, கல்யாணத்தை மட்டும் என்ன வச்சு பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு மனோஜ் பயங்கர கடுப்பா கேட்டுட்டு இருக்காரு. அதுவும் அங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் மாட்டிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு ஜீவாவும் சொல்றாங்க. சார் தாலி கட்டினா பணம் தரேன்னு அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குங்க சார் அப்படின்னு மனோஜ் கோவமா சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு. பணம்னு பைத்தியமா அலையாம ஒழுங்கா சேல்ஸ் பார்த்துருந்தாருனா கூட அந்த 5 லட்சம் ரூபாய் அவரை ஈஸியா சம்பாரிச்சிருக்க முடியும். பாவம் சக்தி வேலை குழம்பி போயிட்டாரு, என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காரு. டென்ஷனோட உட்கார்ந்துருக்க மனோஜ், பணமும் வரல, இதுல டிவோர்ஸ் ஆகாம இன்னொரு கல்யாணம் பண்ணின விஷயம் வீட்டுக்கோ இல்ல ரோஹிணிக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தூக்கி ஜெயில வச்சிருவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் பப்பரப்பா மனோஜ், இப்ப உங்க ஜாதகத்துல ஜெயிலுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க போகிற மாதிரி எந்த யோகமும் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு மொட்டபாஸ் சந்தோஷ். அவர் யோகம்னு சொன்னதுல கடுப்பானவரு, அசம்பாவிதம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வந்தேங்கிறாரு சக்திவேல். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார் அப்படின்னு ஏதோ கம்ப்யூட்டர்ல பார்க்க போற மாதிரி கேக்குறாரு அவரு. ஆஸ்பத்திரியா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியோட பார்க்க, சக்திவேலும் குழப்பமா பார்க்க, ஏன்னா இந்த விஷயம் இவன் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, இவனை கன்ஃபார்மா அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவான்றாரு மொட்டபாஸ். சும்மா இருங்க ப்ரோ, நானே பயந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மனோஜ் திகிலோட பார்க்க, இப்ப எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க, கட்டம் ஸ்ட்ராங்கா இருக்க வரலும் சட்டம் உங்களை எதுவும் செய்யாது அப்படின்னு சக்திவேல் ஒருவரில் அவர் முன்னாடி ஆட்டி காமிச்சிட்டு இருக்க, இதை மட்டும் சொல்லுங்க, ஆனா எனக்கு இல்ல பக்கு பக்குன்னு இருக்கு, ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வந்துட்டாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், அந்த கனகா அம்மா கிட்ட காசு கொடுக்க சொல்லி நீங்களாவது சொல்ல வேண்டியது தானே, இப்பதான் நீங்க சொல்றத அவங்க கேக்குறாங்கல்ல அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல பப்பரப்பா மனோஜ், கண்டிப்பா அவங்களே பணத்தை கொடுப்பாங்க, உங்க டைம் லைன்ல உங்களுக்கு இப்ப பணம் வரும்னு இருக்குன்றாரு சக்திவேல். இதே கதையை தான் கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி மனோஜ் பார்க்க, என்ன நம்புங்க, உங்க பயத்தை போக்குற மாதிரி இன்னைக்கே ஒரு நல்ல பதில் வரும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எங்கன்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு மனோஜ். நம்பிக்கை தான் முக்கியம்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கடைக்குள்ள யாரோ நுழைய ஜீவா எட்டி பார்த்துட்டு, பாஸ் உங்க மாமியார் வர்றாங்கன்றாங்க அப்படியான்ற மாதிரி மனோஜ் பார்க்க, மொட்டபாசம் எட்டி பார்க்குறாரு. அங்க தேவிகா தான் வந்துட்டு இருக்காங்க. சார் நீங்க நல்ல பதில் வரும்னு சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள அவங்க வர்றாங்க பாருங்க அப்படின்னு சக்திவேலை புகழ்ந்து தள்ளுறாரு மொட்டபாஸ். சக்திவேலும் பெருமையான சிரிப்போட பாக்குறாரு. அவங்க உள்ளர வந்திருக்க மனோஜ் எழுந்து போய் வாங்க ஆண்டின்னு ரிசீவ் பண்றாரு. சக்திவேலும் எழுந்து அவங்க பக்கம் திரும்பி நிற்கிறாரு. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தேவிகா கேட்க, நான் என்ன பண்ணனேங்கிறாரு மனோஜ். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமலே இருக்கீங்க அப்படின்னு தேவிகா கேட்க, வரணும்னு தான் பாக்குறேன், ஆனா நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மனோஜ் வெறுப்பா எங்கேயோ பார்த்துட்டு சொல்றாரு. அதையே தான் மாப்பிள்ள நானும் கேட்குறேன், பகல் நேரத்துல வர்றேன், மற்ற சடங்கெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, ஆனா வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்றாங்க தேவிகா. என்ன பண்றது, நீங்க தான் என்ன நம்பலையேங்கிறாரு மனோஜ். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள, எனக்கு எதுவுமே புரியலன்றாங்க தேவிகா. ஆமா, என்ன நம்பாம இருக்கிறதுனால தான் நான் கேட்ட பணத்தை இதுவரைக்கும் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க தேவிகா. ஆண்டி அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலிய கட்டிட்டேன்ல, நான் சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மனோஜ் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட
தேவிகா அப்படியே யோசனையா வேற பக்கம் பாக்குறாங்க. அப்போ மொட்டை பாஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து, மேடம் இப்போ ப்ரோ பண்ணி இருக்கிறது இல்லீகலான விஷயம். முதல் மனைவி இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. மேடம் வெளியில தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இப்போ நடந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஜீவாவும் சொல்றாங்க. ஆன்ட்டி நீங்க மட்டும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நானும் ரிலாக்ஸ்டா இருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல தேவிகா ரொம்பவே யோசிக்கிறாங்க. அவர் சொல்றதும் வாஸ்தவம் தானேம்மா. அந்த பழைய கல்யாணத்திலிருந்து அவர் முழுசா வெளியே வந்தாதானே உங்க பொண்ணுக்கு இவரால ஹஸ்பண்டா இருக்க முடியும் அப்படின்னு சக்திவேலும் சொல்ல ரொம்பவே யோசிக்கிறாங்க தேவிகா. மனோஜுக்கு பொண்ணு கொடுக்கறதுல அவங்க இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே இல்லை. ஏன் இதுல 100ல் 1 பங்கு கூட யோசிக்கல. 10 லட்ச ரூபாய் பணத்துக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க தேவிகா. அதுக்கு அடுத்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலாங்கிறாரு சக்திவேல். தேவிகா அமைதியாவே நின்றுட்டு இருக்க. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. அப்புறம் எதுக்கு ஆண்டி நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, இதுக்கு மேல இவரை வழிக்கு கொண்டு வரணும்னா நாம பணத்தை கொடுத்துதான் ஆகணும் போல இருக்கே அப்படின்னு தேவிகா ரொம்ப டீப்பா யோசிக்கிறாங்க. எல்லாரும் தேவிகாவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல, நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஆடிட்டர் ஊர்ல இல்ல, இப்பதான் வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்றாங்க தேவிகா. அப்போ பணம் வந்துருவாங்க மேடம் அப்படின்னு மொட்டை பாஸ் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. மாப்பிள்ள நான் உடனே பணத்தை ரெடி பண்ண சொல்லிட்டேன், இப்ப கூட நான் அதை சொல்ல தான் வந்தேன்னு டப்புன்னு பிளேட்டை திருப்பி போட்டுடுறாங்க தேவிகா. உடனே மனோஜுக்கு ஸ்விட்ச் போட்ட மாதிரி சந்தோஷம் வந்துடுது. ஒரு செம்ம பிஜிஎம்மோட சந்தோஷமா திரும்பி சக்திவேலை பாக்குறவரு, ஆண்டி நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேக்குறாரு. ஆமா மாப்பிள்ள, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்குன்றாங்க தேவிகா. எல்லாரோட உதடும் அவசரமா ஒரு புன்னகைய தத்து எடுத்துக்குது. மனோஜ் அப்படியே சக்திவேலை பார்க்க, யாம் இருக்க பயம் ஏன், அதான் சொன்னேன்ல அப்படின்ற தோரணையோட அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு தலையாட்டுறாரு அவரு. மனோஜ் இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தோட, அப்ப நாளைக்கு வந்தா பணம் கிடைச்சிரும்ல ஆண்டின்னு கேக்குறாரு. மாப்பிள்ள எங்க மொத்த சொத்தும் உங்களுக்கு தான், இந்த பணத்தை கொடுக்க மாட்டேனா, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, பணம் ரெடியா இருக்குன்றாங்க தேவிகா. ஓகே ஆண்டி, ரொம்ப சந்தோஷம் ஆண்டி அப்படின்னு மனோஜ் கையை கூப்பிடுறாரு. ஓகே மாப்பிள்ள, வீட்டில் கனகா தனியா இருப்பா, வேலைக்காரங்களால ரொம்ப நேரம் தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு தேவிகா சொல்ல சரிங்க ஆண்டிங்கிறாரு மனோஜ். இந்த தேவிகாவை பார்த்தா அழுகுறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. அவங்க கிளம்பி திரும்பி போறாங்க. அவங்க வாசப்படி போறவரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த மனோஜ் அப்படியே கரகரகரன்னு ஓடி வந்து சக்திவேலை கட்டிக்கிட்டு, சார் எப்படிங்க சார், சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார்னு முதுகுல தட்டி கொடுக்குறாரு. எப்படிங்க சார், உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பெரிய தெய்வீக சக்திங்க சார் அப்படிங்கிறாரு மனோஜ். அது எப்படிங்க சார், நீங்க சொல்ற விஷயம் இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது அப்படின்னு ஜீவாவும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. இவ்வளவு பவர் உங்களுக்கு எங்க இருந்துங்க சார் வந்தது அப்படின்னு மொட்டை பாசும் ரொம்ப ஆர்வமும் சந்தோஷமா கேட்க, அவரு ரொம்பவே அடக்கமா கை ரெண்டையும் ஒன்னோட ஒன்னா கோத்துக்கிட்டு, இது என்னோட பவர் இல்லை, நியூமராலஜியோட பவர். ஒரு டாக்டர் எப்படி உடம்ப பத்தி படிச்சு இருக்காரோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த நான் படிச்சிருக்கேன், அவ்வளவுதானே ரொம்பவே அடக்கமா சொல்றாரு சக்திவேல். இருந்தாலும் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப நீங்க என்ன இன்னும் முழுசா நம்பல அப்படின்னு சக்திவேல் ஒரு பார்வை பார்க்குறாரு. ஐயோ நம்புறேங்க சார், முழுசா நம்புறேங்க சார், நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு மனோஜ் கும்பிடு போட்டு சொல்ல, கவலையே படாதீங்க, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன்னு சக்திவேல் சொல்ல மனோஜுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. ப்ரோ நாளைக்கு பணம் வந்துடும், எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு அவரோட தேவையை உடனே சொல்லிடுறாரு மொட்டை பாஸ். ஆமா பாஸ், அப்படியே இன்சென்டிவும் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க ஜீவா. முதல்ல பணம் கைக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலான்றாரு மனோஜ். இப்ப போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போங்கன்னு ஒரு விரட்டுறாரு. அவங்க 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. சக்திவேல் போய் அவரோட லேப்டாப் முன்னாடி உட்கார்றாரு. மனோஜ் ஏக சந்தோஷத்தோட இடுப்புல கைய வச்சுட்டு அப்படியே கனவு காண ஆரம்பிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் மனோஜ் தேவிகா வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு பேக்ல கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. கூட சக்திவேலும் போயிருக்காரு. பணத்தை எடுத்துக்கோங்க, உங்க டிவோர்ஸ் கேஸை கிளியர் பண்ணுங்க, அப்படியே பிசினஸையும் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒரு 50 லட்சம் ரூபாயை கொடுக்குற அளவுக்கு பில்டப் போட சொல்றாங்க தேவிகா. மனோஜ் அந்த பணத்தோட நேரா வீட்டுக்கு வந்த அம்மா கிட்ட
அம்மா இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்ல விஜயா அந்த பைய பார்த்துட்டு மனோஜோட முகத்தை பார்த்துட்டு, ஆ 5 லட்சமா, ரெடி பண்ணிட்டியா, எப்படிடா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க மீனா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ருதியும் ரவியும் கூட நம்ப முடியாத பார்வையோடு நிற்கிறாங்க. முதல்ல அந்த பார்லர்காரிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்தை போட்டுட்டு போன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க விஜயா. நீ கேட்ட அந்த 5 லட்சம் பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சில மாதிரி நிற்கிறாங்க ரோஹிணி. நீ வந்தீன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணியை அதிர்ச்சியோட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்களா இல்லை மனோஜை சுத்தல்ல விட போகிறாங்களான்னு தெரியல. இவங்க மனோஜை சுத்தல்ல விட்டா அங்கே தேவிகா இவரை சுழட்டி சுழட்டி அடிப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.